பூண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 வரமிளகாய். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை மிக்சியில் வந்து சேர்த்துக்கிறேன். 12 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து குறைன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வந்து நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, தோல் உரிக்காமல் 10 பல் பூண்டு வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம தட்டிட்டு அப்படியே வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் தண்ணி, தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். நடுவில் ரசம் வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பூண்டு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சுலபம் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.